பெண்களும் மரங்களும். ஆச்சாரியார் தம்முடைய 96வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்றால், உயர்ந்த கவிகளை சரஸ்வதி வல்லபர் என்று சொல்வதுண்டு. சாஸ்திரோக்தமாக பிரம்மா ஒருவர்தான் சரஸ்வதி வல்லபர். அதேபோல் மகாவிஷ்ணுதான் ஸ்ரீ என்கின்ற லட்சுமிக்கு பிரபுவானதால் ஸ்ரீமான். ஆனால் பெரிய மனிதர்கள் எல்லோரையுமே லோகத்தில் ஸ்ரீமான், செல்வச்சீமான் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இப்படி மனிதர்களோடு அம்பாளை சம்பந்தப்படுத்தி எங்காவது சொல்லும் வழக்கம் இருக்கின்றதா? கிடையாது. பரமேஸ்வரனுடைய மகா பதிவிரதையான பத்னியாக அவள் இருப்பதால் புருஷலோகத்தில் அத்தனை பேருக்கும் அம்மாதானே தவிர ஒரு பேச்சுக்கு அதியோக்திக்கு கூட அவளை சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகியோரை பற்றி சொல்லுகின்ற மாதிரி எதுவும் சொல்வதில்லை. அப்படிப்பட்ட அவளுடைய பாதிவிரத்தியத்திற்கு பெருமை தருவதாக ஒரு விஷயத்தை ஆச்சாரியார் சொல்கின்றார். கர்ப்ப காலத்தில் ஸ்திரீகளுக்கு ஏற்படும் மசக்கைக்கு தோகதம் என்று பெயர். இது விருஷ ஜாதிகளுக்கும் உண்டு என்றும், அப்பொழுது அவை என்னென்ன ஆசைப்படுகின்றனவோ அது பூர்த்தியானால்தான் புஷ்பித்து அப்புறம் காய்த்து பழம் கொடுக்கும் என்று சொல்வதுண்டு. இன்ன மரம் செடி கொடிக்கு இன்ன தோகதம் என்று கவி மரபிலே சொல்லுவதுண்டு. அந்த மசக்கை ஆசை என்று அதை சொல்லுவார்கள். ஒரு மனுஷ ஸ்திரீயை சம்பந்தப்படுத்தி அது இருக்கும். வேடிக்கையாகவும் இருக்கும். ஒரு ஸ்திரீயின் கடாட்சம் பட்டாலே எள் செடி புஷ்பிக்கும். இன்னொன்றுக்கு உதாரணமாக, மந்தாரத்திடம் சிருங்கார ஜாடை வீசுகின்ற ஹாஸ்யமாக பேசினால் அது புஷ்பிக்கும். மற்றொன்று கோங்கு எனப்படும் கர்ணிகரம் எனும் மரம் ஸ்திரீ ஆடினால் புஷ்பிக்கும். நமேரு எனப்படும் சரபுன்னை மரம் அவள் பாடினால் புஷ்பிக்கும். மாமரமானது அவள் வாயால் ஊதினால் புஷ்பிக்கும். மகிழ மரம் மிகவும் விசித்திரமானது. அது அவள் வாயில் மதுவை விட்டுக்கொண்டு அதன் மேல் கொப்பளித்தால்தான் புஷ்பிக்கும். அசோக மரம் அவள் உதைவிட்டால்தான் புஷ்பிக்கும் என்று கூட சொல்வது உண்டு. குரவகம் என்று கூறப்படும் மருதாணி ஒரு ஸ்திரீ அணைத்து கொண்டாலே புஷ்பித்துவிடும். பரமேஸ்வரனுக்கே தன்னுடைய மனோ வாக்கு காயம் சமர்ப்பணம் செய்துவிட்ட அம்பாள் ஒரு மருதாணி மரத்திற்கு இருக்கின்ற இந்த தோகதத்தை கூட பூர்த்தி பண்ண மாட்டாள் என்கின்றார் ஆச்சாரியார். அம்பாளை சதி என்றே குறிப்பிடுகின்றார் ஆச்சாரியார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.